பிரைஸ் தி லார்ட். பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். டெம்பரரியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவர் இந்த டெம்பரரி இந்த உலகத்தில் வாழ நீங்கள் எப்படி வாழணும், என்ன பண்ணணும் எல்லாம் தேவன் உங்களுக்கு முன்பாகவே அறிவித்திருக்கிறார். அதில் பவுல் ஒரு காரியம் முக்கியமாக சொல்கிறார் பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், வீடு, பங்களா, காரு எல்லாவற்றையும் நஷ்டமாக, பிஸ்னஸ்ஸு, அவருடைய கல்யாண வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் அனுபவிக்க பிசாசு வைத்திருக்கிறானோ, குடி, போதை, வஸ்திரம், என்னென்னலாம் வச்சிருக்கணும், அது எல்லாத்தையும் இயேசுக்காக அவருக்கு என்ன பண்ணுறாரு? குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க தகுதி உண்டான எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது ஆண்டவர் சொல்கிறார். அதே அடுத்த வசனம் பாருங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேவனுக்கென்று என்று எண்ணி கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடங்கினேன். ஊழியம் செய்யும்போது தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்யணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக முழுமையாக நீங்கள் விட்டுட்டு வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்றைக்கி அநேக சபையில் பணத்தை குறித்தும் காணிக்கை குறித்தும் தான், சுவிசேஷத்தை குறித்து ஒரு கவலையும் இல்லை அவங்களுக்கு. சபை நடந்தால் போதும், காணிக்கை வந்தால் போதும், அப்படி தான் இன்றைக்கி எல்லா சபையும் இருக்குது. ஆத்துமாக்களை குறித்து யாருக்கும் கவலை கிடையாது. அதே மாதிரி விசுவாசிகளுக்கு ஏதோ கடமைக்குன்னு வாரத்தில் ஆராதனைக்கு போகணும், வந்தோம், அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஊழியத்தில் பங்கு பெறணும் எல்லாருமே. சபையும் முதல்ல தலை சபை சீராக இருந்ததுன்னா கீழே இருக்க ஆத்துமாக்கள் எல்லாம் சரியாக இருப்பாங்க. ஏன்னா பேஸ் மட்டுமே சபை தான், சபை போதகர் தான். அப்போ பேஸ் மட்டும் சரியாக இருந்தால் தான் ஆத்துமாக்கள் சரியாக இருப்பாங்க. ஸோ இப்போ பேஸ் மட்டும் என்ன சரியாக இருக்கணும்னா, முதலாவது இந்த காணிக்கை விஷயத்தில் அவங்க சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் தான் அடுத்த விஷயத்தில் அவங்க உண்மையாக இருப்பாங்க. அதன் பிறகு ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுல அதிகமாக ஈடுபடணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஒரு சபை. இந்த சபை இந்த 3 காரியத்தையும் அதிகமாக ஈடுபடணும். முதல்ல ஆத்மா ஆதாயம் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், காணிக்கை கேட்டு வாங்கக்கூடாது, அது அசிங்கம். அது தேவன் நம்பி தான் அந்த ஊழியத்தில் வந்திருக்கீங்க, நீங்கள் தேவனிடத்தில் தான் கேட்கணும். மக்கள்கிட்ட கேட்கறது அது சரியல்ல. தேவன் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜனங்களும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்று எல்லாவற்றையும் குப்பையும் என்னமாக எண்ணி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முன்வர உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க, பிதா உங்களுக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கோ அதை செய்து முடிக்க, அதை முடித்து வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.